ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுப்ரீம் ரீபத்துங்கிற மாங்காவோட சாப்டர் 8ஓட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு சாப்டர் எதோட முடிஞ்சுக்கோம்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஜான்வி பிக்கு வந்திருப்பான். அந்த எல்ட டாங் வந்துட்டு நம்ம ஹீரோவை பழிவாங்கிறதுக்காக ஒரு குகையில் போட்டு அடைச்சிருப்பாரு. அங்கே யாருன்னே தெரியாத ஒரு குரல் மட்டும் நம்ம ஹீரோட்ட பேசியிருக்கோம். அதோட தான் அந்த சாப்டர் முடிஞ்சு. இப்போ இந்த சாப்டர் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த குரல் கிட்ட இந்த ஜான்வி பிக்கு ஃபுல்லாக யாங் எனர்ஜியால் நிறைஞ்சுது. ஆனால் அந்த குகை மட்டும் ஃபுல்லாக யான் எனர்ஜியால் நிறைஞ்சிருக்கு. அதுக்கு அர்த்தம் வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் வந்துட்டு இந்த குகையை சீல் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த குரல் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட நான் நினைச்ச அளவுக்கு ஒன்றும் நீ முட்டாள் இல்லைன்னு சொல்லுது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அது மட்டும் இல்லை, இந்த குகையில் இது மாதிரி நிறைய கொடூரமான மிருகங்கள் அடைச்சி வச்சிருக்காங்க. அதுக்கான அர்த்தம் வந்துட்டு இந்த குகைக்கு கீழே இருக்க அண்டர் கிரவுண்டுக்கு யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லி யாரும் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜியான்வி பிக்கு வரத்துக்கு ஒரே ஒரு செயின் வழியாக மட்டும்தான் மேலே ஏறி வர வேண்டியதாக இருக்குது. அப்பயே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஜியான்வி பிக்கில் ஏதோ ஒன்றும் பெருசாக யாரோ அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லி. ஒருவேளை எல்ட டாங்கு தான் உங்களை இங்கே அடைச்சி வச்சிருக்காங்களான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த குரல் வந்துட்டு சிரிச்சிட்டு எல்ட டாங்க அந்த சின்ன பையனாலலாம் என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுது. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு, எல்ட டாங் மட்டும் இல்லை இந்த செக்டோட லீடரும் சேர்ந்து தான் உங்களை இங்கே அடைச்சி வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் தான் இந்த செக்டோட பழைய லீடர், அதனால தான் உங்களை இங்கே அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ அதை சொன்ன உடனே அவன் உட்காந்துருக்க இடத்தோட அப்படியே உடச்சிக்கிட்டு போய் அண்டர் கிரவுண்டில் உழுவுறான். பார்த்தா அங்கே தான் அந்த செக்டோட பழைய லீடரையும் அடைச்சி வச்சிருக்காங்க. அவர் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட யார் நீ, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், அந்த எல்ட டாங் தான் உன்னை வேவு பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சானான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்னை பார்த்தா அந்த எல்ட டாங்க்கு வேலை செய்கிற மாதிரியா இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு உடனே மனசுக்குள்ள நான் என்னோட கடந்த காலத்தில் நிறைய நாள் வாழ்ந்திருக்கேன், அப்போ நான் இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சான்னு யோசிச்சுட்டு உடனே செட் லீடருக்கு என்னோட வணக்கங்கன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி வணங்குறான். அவர் வந்துட்டு அதை பார்த்துட்டு என்னை மன்னிச்சு நான் சொன்ன எல்லாத்தையும் மறந்துடு, ஏன்னா நான் கோவத்தில் ஏதோ சொல்லிட்டேன், அது மட்டும் இல்லை என்னை இங்கே காப்பாற்றுறேன்னு சொல்லி எதையும் பண்ணிக்கிட்டு இருக்காது, அது உனக்கே ஆபத்தாக வந்து முடிஞ்சிடும் சொல்லிட்டு இந்த இடம் ரொம்பவே ஆபத்தானது, நீ இங்கே இருக்காத, இப்போயே இங்கேருந்து கிளம்பி போன்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறதா, எப்படி போகிறதுன்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறான். அதுக்கு அவர் வந்துட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பொந்தை காட்டி நீ இந்த வழியாக போனேன்னா இந்த வழி ஒன்றா ஜியான்வி பிக்கு வெளியே இருக்க செயின் பாதை கிட்ட கொண்டு போய் விட்டுடும், நீ அங்கேருந்து போயிடுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால் நீ இதையும் எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு அவரோட டோக்கனையும் நம்ம ஹீரோட்டையே கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ அந்த டோக்கனை வாங்கிட்டு அவர் முன்னாடி மண்டி போட்டு மரியாதை செலுத்திட்டு அவர்கிட்ட நான் உங்களோட இந்த உதவியை எப்பவுமே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எனக்காக இங்கேயே காத்துட்ருங்க, நான் கண்டிப்பாக ஒரு நாள் திரும்பி வந்து உங்களை இங்கேருந்து காப்பாற்றி கூட்டு போவேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த ஜியான்வி பிக்கு வெளியே இருக்க செயின் பாதையை தான் காட்டுறாங்க. அங்கே அந்த லீப் பொண்ணு வந்துட்டு இதான் ஜியான்வி பிக்கு போகிற ஒரே வழியாக இருக்கணும், நம்ம எப்படியாவது ஜியான்வி பிக்கு போய் சென்லிட்ட பேசி ஆகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த செயின் பாதை வழியாக யாரோ ஒருத்தங்க வேகமாக கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஏடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவன் எப்படியோ ஒரு வழியாக அந்த பழைய செட்லீடர் சொன்ன வழியாக அந்த குகையிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டான். வெளியே வந்த உடனே இப்போ அந்த செயின் வழியாக கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கான். அப்படி வேகமாக கீழே இறங்கி வந்த உடனே கீழே அந்த லீப் பொண்ணு நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் நீயான்னு சொல்லி ஆச்சரியத்தோட கேட்குறான். அதுக்கு அந்த லீப் பொண்ணு வந்துட்டு ஹாய் சென்லி, நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ காண்டாயிட்டு நம்ம வாட்டி பார்த்தது வேணுமா எதர்ச்சியாக பார்த்துருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்து எதுவுமே எதர்ச்சியாக பார்த்தது கிடையாது, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா, உனக்கு என்கிட்ட என்ன வேணும்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த லீப் பொண்ணு வந்துட்டு எல்லா டாங்க உனக்கு தண்டனை கொடுத்ததா கேள்விப்பட்டேன், அதனால எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு, அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது என்னை பற்றி கவலைப்பட்டியா, நீ எதுக்கு என்னை பற்றி கவலைப்பட்டேன்னு சொல்லி கேட்கணும். அதுக்கு அந்த லீப் பொண்ணு வந்துட்டு நீ அந்த கொலைகாரங்க கிட்ட இருந்து என்னை காப்பாற்றினதுலேருந்தே உன் மேலே இதுன்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டே நின்றுக்கிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து காண்டாயிட்டு நீ அப்போ உண்மையாக சொல்ல மாட்டேல, அப்போ எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட தண்டர் பவர் எல்லாத்தையும் அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுறதுக்காக அவனோட கையில் கேதர் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் என்ன நினச்சான்னு தெரியல, அவன் கையில் அந்த தண்டர் பவர் எல்லாத்தையும் அவனே கேன்சல் பண்ணிட்டு இந்த பொண்ணை நான் அப்புறமே பார்த்துக்கிறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நீ இங்கே என்ன வேணுமா பண்ணிக்க, அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, நீ இங்கே என்ன பண்ணாலும் அது உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டு சரி நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்படி கிளம்பும் போது யார் மேலேயே இடிச்சிடறான். யாடான்னு பார்த்தா அது அந்த நீ பொண்ணு தான். அவர் வந்துட்டு சென்லி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் உன்னை பார்க்கறதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த லீ பொண்ணு நிற்கிறத பார்த்துட்டு சாரிப்பா நான் ஏதோ தப்பான நேரத்தில் வந்துட்டேன் போல, நீங்கள் ரெண்டு பேரும் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிங்க, அதுக்கப்புறம் நான் சொல்ல வந்ததை சொல்கிறேன்னு சொல்கிறா. அதை கேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு காண்டாயிட்டு நான் ஒன்றும் பிஸியாலாம் இல்லை, நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லுன்னு சொல்லி கத்துறதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.